குட் மார்னிங். ஐம் கணேஷ் மூர்த்தி ஃப்ரம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 0th law, 1st law, 2nd law அண்ட் 3rd law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் law 0th law என்னென்னா, system A and B are thermal equilibrium C individually, then A, B should be thermal equilibrium when both body have same temperature. எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு எந்த எண்டில் எடுத்தாலும் எந்த எண்டில் டெம்பரேச்சர் செக் பண்ணாலும் ஒரே டெம்பரேச்சராக தான் இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் அந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே எந்த ஒரு மூலைக்கு போய் டெம்பரேச்சர் செக் பண்ணாலும் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். நீங்கள் ஒரு கார்னர் போய் ஒரு இடத்துல செக் பண்ணால் வேறையாக இருக்காது. அதுதான் 0th lawன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் law, this states that energy of the universe remains the same. Though it may be exchanged between system and surroundings, it can't be created or destroyed. ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. அது ஒரு சோர்ஸ், ஏதோ ஒரு சோர்ஸ்க்கு மட்டும் சோர்ஸாக எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் பண்ண முடியும். அது ஒரு க்ரியேட்டும் பண்ண முடியாது. நார் கேன் பி டெஸ்ட்ராய்டு அண்ட் நெய்தர் டெஸ்ட்ராய்டு நார் க்ரியேட்டட் அப்படின்னு ஒரு லா இருக்குது. ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா, இது வந்து கெல்வின் பிளாங்க் லான்னு சொல்கிறாங்க. It is impossible to construct a thermal device to transfer heat from the temperature reservoir with single reservoir whose sole purpose is to convert entire heat into work. என்னன்னா ஒரு தெர்மல் ரிசர்வாயரை வச்சுக்கிட்டு ரெண்டு தெர்மல் டிவைஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ Clausius law என்னன்னா, it is impossible to construct a thermal device to transfer heat from temperature reservoir to the high temperature reservoir without aid of the external work. Clausius law வந்து 3rd law. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இப்போது ஒரே ஒரு தெர்மல் டிவைஸை கண்டுபிடிக்க ரெண்டு ரிசர்வாயரை யூஸ் பண்ணி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கையும் சோர்ஸையும் வச்சு ஒரு தெர்மல் டிவைஸை க்ரியேட் பண்ண முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. தேங்க்யூ.